நாடகரங்கில் நாடகம் வாழைக்கு வருகிறது. கனடாவில் விஜிதா விஜிதா ஓ பொறுங்க கையில அளவில் இருக்குன்னு பொறுங்க கையை துடைச்சிட்டு வரேன் பொறுங்க. என்னன்னா அது என்ன அம்மாண்ட கதை தான் பேசினீர். அதைத்தான் என்னன்னு சொன்னால், இப்போ அவள் வந்து அங்கே ஊரில் இருந்து கொழும்புக்கு வந்திருக்க போயினேன்னு ஆசைப்படினேன்னு சொன்னால், நான் யோசிக்கிறேன் என்னடா கொழும்பில் இப்போ லொஜ்ஜுகள் இல்லாட்டி வந்து அங்கே வந்து வீடெல்லாம் எடுத்து இதன்றேன்னு சொன்னால் கணக்க காசுகள் முடியும். விளங்குது. கணக்கத்தான் முடியும். அப்போ நான் பார்க்குறேன் என்னென்னு சொன்னால், அங்கே பார்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்து எடுத்து வேண்டி விட்டோம்னா அது ஒரு காலத்தில் வந்து விற்க நல்ல காசுக்கு விற்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நிலையில் வந்து அங்கே வேண்டி விட்டால் நல்லா போல இருக்கு. அப்போ அதுதான் நீங்க நினைச்சது சரி. ஏனென்றா நாங்களும் போற நேரங்களில் கொழும்புலயே நிக்கலாம். அம்மா அப்பாவும் கொழும்புல நின்றா எங்களுக்கும் கதைக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அது நல்ல ஐடியானாதன். அப்போ நீர் வந்து அம்மாக்களோட உங்களுடைய அம்மாவோட கதையும் அம்மா அப்பாவோட கதையும் அப்பாட்ட சொல்லும் கொழும்புக்கு வந்து பார்க்க சொல்லி, அவர் கொழும்பு பக்கம் வந்து எல்லாம் தெரிஞ்சவர் தானே, அவரை பார்க்க சொல்லி சொல்லும். நானும் எனக்கு தெரிஞ்ச ஆக்களிட்ட சொல்கிறேன். அப்போ அவையும் உதவி செய்வின பார்த்த உண்ட வேண்டி இதண்டு விடலாம். நானும் இன்றைக்கு கால் பண்ணி நான் ஒரு அம்மாக்கு என்ன கணக்கு தெரியாது, ஆனால் அப்பாக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தெரியும். நான் அப்பாட்ட சொல்றேன், பார்த்து நல்ல விலைக்கு வந்தா உண்ட வேண்டி விட சொல்லி. அது எங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போயிடும். நல்ல விலைக்கு வந்தாலுன்னா இங்கேயும் பார்த்து பார்க்க சொல்லி சொல்லும். நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், நாங்கள் ஒருத்தன் ரியல் எஸ்டேட் செய்து கொண்டு இருக்கிறான், அவன்கிட்ட சொன்னால் அவன் பார்த்து சொல்லுவான். அப்பாவை அவரோட தொடர்பு கொள்ள சொல்லி சொல்லுவோம். ஓகே ஓகே, கால் பண்ணுவோம் பாருங்க வரேன். இப்போ நேரத்தை பார்த்தா இப்போ காலமா வெள்ளனவா இருக்கும். அப்பா அம்மா வீட்டை தான் இருப்பினா ஒரு காடிப்போம். ஹலோ ஹலோ தங்கம்மா. அம்மா அம்மா இங்க இங்க நான் விஜிதா கதைக்கிறேன். எப்படி அம்மா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ சுகமா இருக்கிறியா மோனே? ஓ நான் கடவுளேண்டு நல்ல சுகமா இருக்கிறேன் அம்மா. என்னன்னா உங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து போக கரைச்சல் தானே. நீங்க கொழும்புக்கு வந்தீங்கண்டா கொழும்புல உங்களுக்கு நாங்க நினைக்கிறோம் இருந்தீங்கன்னா எங்களுக்கும் கதைக்கிறதுக்கும் வசதி. நாங்களும் வந்து போறோம்னா எனக்கு யாழ்ப்பாண பக்கம் போக விருப்பம் இல்லை, பயம். இப்ப அதுதான் ஒரு அப்பாவோட கதைப்ப கொண்டு யோசிக்கிறேன். அப்பா பிஸியா இருக்கிறாரோ? அவர் ஏதோ பிஸியா தான் இருக்கிறார். அவரோட கதைக்க போறியா மோனே? கூப்பிட்டு விடுங்க அம்மா, ஒரு அப்பாட்ட கேட்பாம் என்ன மாதிரி. புள்ள நான் அதுதான் போன் வந்ததை பார்த்து நான் என்ன இஞ்ச 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 யார புள்ள எப்படி இருக்கிற விஜயா? அப்படி இருக்கிற நல்லா இருக்கிறேன் அப்பா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி உடம்பு எல்லாம் அப்படி இருக்குது? அது ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்படி மருமன் அப்படி இருக்கிறார்? மருமன் சோமா இருக்கிறார். மருமன் சோமா இருக்கிறார். மருமன் தான் எனக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொன்னார், ஒரு ஆலோசனை ஒன்று சொன்னார். என்னன்னா நீங்க வந்து கொழும்புல இருந்தா எங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். நாங்களும் வந்து போயக்குள்ள கொழும்புல இருக்கிறது எங்களுக்கும் கூட வசதி. எங்களுக்கு அங்கே மக்களை கண்டு தெரியாது. அப்ப உங்களுக்கு உண்ட அம்மா அங்க இங்க வர ஒண்ணுமண்ட விருப்பம். எனக்கு இந்த ஊரை விட்டுட்டு வாரதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. என்னவோ நீங்கள் ஆசைப்படுறீங்களா ஒருக்கா வாரம், ஓகே, பிரச்சனை இல்லை. வேற என்ன சொல்லு. அப்ப எனக்கு அப்பா இவர் சொன்னார் என்னன்னா, இப்ப நீங்க கொண்டோல வந்து நிக்க
அந்த வசதியா இருப்பீங்க. ஆனபடியா கொழும்புல பார்த்து நல்ல ஒரு கொண்டோ வந்ததுன்னா சொல்லுங்க, நாங்களோட புள்ள வேண்டி விடுவோம். அப்ப என்ன இங்க இருக்கிறதுல எல்லாம் பித்து சுட்டு போட்டு வர சொல்றியே. சி சி சி, இதுகளெல்லாம் ஒன்றும் செய்யலாது. இப்ப உங்களுக்கு விரும்பினா நீங்க உண்ட வேண்டி விடுங்க, நாங்க வந்திருக்கிறோம் அதுல. ஆ ஆமா ஆமா ஆ ஆ ஆமா, அப்படித்தான் அவர் சொன்னவர். உங்களுக்கு இனி எல்லாம் வீட்டு இதண்டு அதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சல் ஆ ஆ நாங்களும் கொண்ட வேண்டி விட்டோம்னா எங்களுக்கும் பின்னுக்கு உதவும். அதோட அது கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போயிடும். அது உங்களுக்கு தானே தெரியும். கொழும்புக்கு வந்து போறீங்க ஒருக்கா அது பாருங்க, உங்களுக்கு வசதியா வந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க அதை விட்டு விடுவோம். அதுகள் எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு தெரிஞ்ச எல்லாம் அவங்க சிங்கள பொடியங்களை அவனுவனன்ட்டு எல்லாரும் எல்லாரும் வெங்கண்டியாக எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து எங்கே எந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் காசை போடுங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு விடலாம். விளங்குதே? ஆ ஓம் ஆ ஓம் ஆ ஓம் ஓமப்பா, நான் அழைக்கிறேன். வெள்ளவத்தையில பாருங்க, வெள்ளவத்தை தானே கூட ஆ தமிழர்கள் அதுக்கு தான் இருக்கிறதும் எங்கள்கிட்ட ஜனங்களும் உங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அதில் பாருங்க, நீங்கள் அதில் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். விளங்குது? ஓகே ஆ ஓகே அப்பா, ஆ சரி அப்பா, உடம்ப பாத்துக்கொள்ளுங்க. ஓ அம்மாக்கு சொல்லுங்க, நான் வேலைக்கு போன நேரமாச்சு, நான் அதுக்குள்ள இருக்க அவங்களுக்கு கதைப்ப பண்ணிட்டு எடுத்து நான் இவரோட கதைச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி சரி பிள்ளை, சரி சந்தோஷமா இருங்கோ. சரி, வேறு என்னத்தை நான் சொல்கிறது? ஆ கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். நான் நல்ல நல்ல விஷயம். ஆ ஆ சரி. அவளுக்கு அங்கே காசு இல்லை, நான் போய் கொண்டிருக்கேன். டெலிஃபோன் எடுத்தவளை சரி, நாங்கள் கதைப்போம் பெண்டு. ஆ ஆ 2 பேரும் பெண்டு சரி அம்மா, கதைக்கலாம். சரி அம்மா, நான் ஆறுதலா கதைக்கிறேன் அம்மா. ம் ஓகே பாய். ஓம் 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 அப்பா. அப்பா அதே நீங்க தானே காசு சேர்த்து வச்சிருக்கீங்க சே 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 மகளுக்கு. சே சே. உந்த கதை அது அந்த பிரச்சனை இங்கே கிடக்கட்டும், அந்த பிரச்சனை அங்கே பார்ப்போம். அவையல் தங்களுக்கு வேண்டட்டாம், வேண்டி விடட்டுக்கும். எனக்கு அங்கே ஒரு வீடு வேண்டவனும் பார்க்கணும்ன்றதை எந்த விருப்பம் இல்லை. எனக்கு இங்கே இருக்கிற சொத்து பத்து காணும். சரியோ, அதை சுட்டு விற்று நாங்கள் அங்கே வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. மருமகன் விரும்பினா வேண்டி விடட்டுக்கும், வேணுமெண்டா போய் நாங்கள் பாதுகாத்து அதை பராமரித்து கொண்டு இருக்கலாம். விளங்குதே? ஆ அது ஆ இங்கே வந்து போய் பராமரிக்கிற கஷ்டம் அப்போ இல்லை. என்ன, நீ இங்கே இருக்க போறிய, நீ இங்கே இரு, நான் அங்கே போயிருக்கிறேன். சரி. நாங்களும் இதை விட்டு போட்டா அ, நாங்க அ, இருப்போம். அந்த விற்கிற கதை இந்த கதை ஒன்றும் இஞ்ச கதைக்க கூடாது. விளங்குதோ? இது ஆ ஒரு பழைய வீட்டை வச்சு ஆ போட்டு நாங்க பழைய போட்டு வீடு, இந்த பழைய வீட்டில் தான் இந்த 10 வருஷத்துக்கு மேலேயே இந்த பிள்ளைய பெற்று நீ நான் எத்தனை வருஷ காலகாலத்தமாக இந்த ஆச்சி அப்பட்டன் எல்லாருமே இங்கே தானே இருந்து வளர்ந்த நாங்கள். ஆ ஆ அது சரி. ம் நீங்க சொல்றது அது லட்சுமிகரமான வீடு போல வாழ மக்கள் கொண்டு கொடுத்தது அருமையான வீடு தானே. பழசா போச்சு இல்லையே. ம் ம் சரி. நீ சரி, சமையல பேர் நான் சரி, அந்த ஏற்பாடுகளை நான் பாருன்னு உங்கால ஒருக்கா ஆம், கந்தவனத்திட்டையும் காய்ச்சா தெரியும். அங்கால கொழும்பு பக்கத்திலான இருக்கிறார். என்னென்ன இங்கே வெள்ளவத்தைக்கு நாளைக்கு எங்கே நல்ல வீடுகள் என்னென்ன நல்லா உதவி செய்யுமா. அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் காத்தையும் காத்துனா அந்த விழுந்து எல்லாம் செய்யணும். அப்பார்ட்மெண்ட் அதுகளையும் பார்க்க சொல்லுவோம். சரியே. சரி. நான் ஓகே உங்களை போட்டு போட்டு வாங்க. வாரேன். நீ சமையல பேர் வரைக்க மத்தியானத்துக்கு வந்துடும் சாப்பிட. இது என்ன முரல் வணிகன் வரவோ இல்லாட்டி என்ன? ஆ என்ன வணிகன் வர? சீலா என்ன வணிகன் வரவ? உடல் தான் உடல் தான் என்கிட்ட கிடக்குது. நான் அதை காய்ச்சி வைக்கிறேன். நீங்க போட்டு வாங்க. இந்த நேரம் கூட ஆ இந்த சரி. நேரம் கூட உடல்ல வேணும் பண்ணேன். நான் பாரேன். இங்கே கதைச்சாச்சு. இப்போ பிள்ளைக்கு ஒருக்கா அடித்து விஷயத்தை சொல்லுவான். சரி வரும் போல இருக்கு. காசை ரெடி பண்ணட்டுக்கு மேன் அதுகள். ஆ பிள்ளைக்கு அடிச்சு ஒருக்கா சொல்லுவோம். எங்கே இந்த டெலிஃபோனை கொண்டு வா. இந்த அங்க டெலிபோன் அவளே அதை காசு வச்சுக்கிறேன் சேர்த்து. அது வச்சிருக்காட்டுக்கு நாங்கள் முதலே விஷயத்தை சொல்லுவோமே. சொன்னா தானே அவை ஏற்பாடுகளை செய்யலாம். ஆ காசு கிடக்கு. நீ கொஞ்சம் மூடி கொண்டிரு. தேவையில்லாமல் இந்த இஞ்ச கிடக்கு அதை போடுவோம் இதை எடுப்போம்ன்ற கதை ஒன்றும் இங்கே வரக்கூடாது. விளங்குது? நான் கதைக்கிறத கேட்டு கொண்டிரு. நான் ஒண்ணும் சொல்ல ஆ மாட்டேன். ஆ நீங்களே ஆ எல்லாத்தையும் பார்த்து பிள்ளைக்கு வேண்டி கொடுப்போம். ம் அது நாங்கள் இல்லாத காலத்தில் பிள்ளைக்கு தான். நானாக இதை விற்று சுட்டு நான் அங்கே வேண்டி விடுறதுக்கு எனக்கு ரெடி இல்லை. சரியே, நீ வந்து தேவையில்லாத சரி கதைகள் உங்களையாலும் உண்டு, நான் காய்ச்சி கொண்டு இருக்க கதைக்க சொல்லுங்க. கூடாது. நானே காசு சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டி ம் கொடுங்க. சரி. இப்போ நான் டெலிஃபோன் அடிக்க போகிறேன். ஆ ஆ சரி.
ஆ, புள்ளைய விஜிதாவ. ஓமாப்பா நான் தான் ஆ, அப்பா எங்க இப்பதான் உங்களோட காலை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா நாங்க சொன்ன விஷயம் எதுவும் பார்க்கக்கூடிய இருந்தது? அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னன்னு ஆ சொன்னால் நல்ல ஒரு இது ஒன்று தான் பார்த்துருக்கு. 2 ரூம், ஓகே. எல்லாம் போஸும் கிச்சன் எல்லாமே பக்கத்தில் இருக்காம். சரியோ? சரி. ஆ, ஓகே. அதெல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கால சுத்த வர கடை இருக்கு. டவுனுக்கு கிட்டவா தான் வருது. ஆ ஆ ஆ, என்ன அதான் காசுகளையும் நீங்கள் ரெடி பண்ண வேணுமில்ல. அதுதான் சொன்னான், ஆமா ஆமா இந்த சொல்லுவோம்ட்டு கொஞ்சம் காசு அடிச்சேன். இருக்குதாப்பா, அதைத்தான் இவர் கதைச்சு போட்டு சொன்னேன். நான் இப்ப இந்த இவருக்கு சொல்லி எல்லாத்தையும் நான் அனுப்பி விடுறேன் அங்க உங்களுக்கு, மருமான் இல்லையே? அந்த தெரிஞ்ச ஆக்கள் மூலம். மருமான் இல்லையோ? ஓமா மெர்மான் தான் உங்களுக்கு அனுப்புவார். ஓ, மருமான் இருந்தால் கூடு அதாப்போ. சரி சரி ஓகே. இங்கேங்கப்பா ஒருக்கா வாங்கோ. அப்பா எல்லாம் பார்த்துட்டாராமப்பா, ஒருக்கா வந்து கதைங்க அப்பாவோட. நீங்களும் நீர் ஆச்சு அப்பாவோட நீர் கதையுமே கதைச்சாச்சார் நீர் அந்த காசு விஷயங்களை பத்தி கதைக்கலாம். நீர் இந்தாங்க. சொல்லும். எல்லாம் ஓகேன்னு சொல்லும், நாங்கள் அனுப்பி விடுவோம். ஒருக்கா கதைக்கட்டா உங்களுடைய அப்பா கதைங்கப்பா ஒருக்கா. நீங்க தானே அவரோட டீல் பண்ணி கொள்ளணும். சரிதா. மாமா சொல்லுங்க. இல்லை தம்பி, எல்லாம் பார்த்து எல்லாம் சரி. நீரை காசை போட்டு விட்டா எல்லாம் பார்க்கலாம். விளங்குது? அதுதானே இப்போ நீங்கள் காசுகளை உடனடியாக எல்லாம் எடுக்கலாமண்டா எல்லாம் முடிச்சிடலாம் வேலைக்கு. சரி சரி, பிரச்சனை இல்லை. நான் வாரக்கிழமை அளவில் எல்லாம் ஒழுங்கு பண்ணி எவ்வளோ வருமான்னு நினைக்கிறீங்க தம்பி? எப்படியும் ஒரு 25 தேவைப்படும். மற்றது தெரியும் தானே, இந்த எழுத்து அது இதுன்னு சொல்லி அப்படி ஒரு கொஞ்சம் இதுகள் இருக்குது. நீங்கள் அதை ரெடி பண்ணி போட்டு சொல்லுங்க. சரி மாமா, சரி. அப்போ நான் பேருந்து கால் பண்ணி என்னன்ட்டு சொல்கிறேன் இப்போ என்ன செய்யலாமன்ட்டு. சரி, நீங்கள் இங்கே விஜிதாவோட கதைங்க புள்ள. அப்போ அப்பா எல்லாம் கதைச்சிட்டீங்களே அவரோட? சொல்லிட்டேன். அவரெல்லாம் ரெடி பண்ணுறான்னு சொல்கிறார். நம்ம நீங்கள் நேரத்துக்கு ரெடி பண்ணினா தான் இது அது கைவிட்டு போடும் பேருந்து வழியால். ஓ இல்ல இல்ல, நான் உடனே அவர் உடனே சொன்ன மாதிரி அவர் உடனே எல்லாம் காசுகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி போட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். அது இப்ப நீங்க வந்துப்பா உங்களோட பேர்ல எல்லாம் எழுத வேணும். இப்ப நாங்கள் இப்ப விரையிலாதானே அது பிரச்சனை இல்லை புள்ள. அனுப்பினோன்னு நீங்க உங்களோட பேர்ல உம்மாட்ட பேரில் எழுதலாம், இல்லை எந்த பேரில் எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. காசை முதல் நீங்கள் போடுங்கோ. கொழும்பில் அங்கே கந்தவனத்தின் நம்பரை தாரன், கந்தவனத்துக்கு போடுங்க. சரி சரி. ஓகே ஓகே சரியப்பா. நீங்க இதானுங்க, நான் எல்லாத்தையும் இதான்ட்டு சொல்றேன் கால் பண்ணி. சரி, என்ன அப்போ வைக்கட்டே? ஓகே. சரி, என்ன